ஓகே, உங்களோட எக்ஸை திருப்பி எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஒரு எத்தனை வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு எனக்கே தெரியல. எத்தனை இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். பட் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே திருப்பி வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இதில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வேல்யூ நான் தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஓகே, அதனால் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எடிட் இருக்காது, ஸோ அதனால் ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் இருக்கும். வேணுங்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எனக்கு பார்க்குறதுக்கு பொறுமையே இல்லை, ஆனால் என் எக்ஸ் எனக்கு திருப்பி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்குலாம் ஒரே ஒரு வழி, மூவ் ஆன். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் மூவ் ஆனா மட்டும்தான் உங்கள் எக்ஸை ஈஸியாக திருப்பி கொண்டு வர முடியும். ஓகே, இந்த மேனிப்புலேஷனு கீனிப்புலேஷனு அது இதுன்னு நிறையா டெக்னிக்ஸ் இருந்தாலுமே at the end of the day the only trick that going to work for everyone is going to be move on. Okay, you have to move on to get them. Okay, or at least move on கூட இல்லைனாலும் let them go. இதில் இருந்தால் மட்டும்தான் அவங்கள திருப்பி கொண்டு வர முடியும். ஓகே, சரி, இப்போ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல சொல்லுவேன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் டிட்டாச். இந்த டிட்டாச் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஓகே, ஒன் வே ஆர் சம் வே உங்களோட எமோஷன்ஸ், அதாவது உங்களோட கோபம், சிரிப்பு, சந்தோஷம், துக்கம், அழுகை, இது எல்லாமே ஒரு நபரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது உங்களோட பார்ட்னரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, உங்களோட எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே, ஐ மீன் அட்டாச்சு டு தெம். ஓகே, அந்த அட்டாச்மெண்ட் அவங்க கூட இல்லாமல் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷன் கூடயும் நீங்கள் அட்டாச் ஆகிருக்கீங்க. ஓகே, இப்போது நம்ம சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா, டஸ்டரை விட்டுட்டு வந்துட்டேன், இங்கே இருங்க, எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் எக்ஸை கட் டவுன் பண்ணிடணும் இந்த இடத்துல. ஓகே, அவங்க இல்லாமலேயே யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி, யூ ஷுட் ஃபீல் ரிலாக்ஸ்ட், யூ ஷுட் டூ குட் இன் யுவர் லைஃப். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் டிட்டாச்மெண்ட். ஓகே, அதாவது அவங்கள சேஸ் பண்ணுறதோ, இல்லை அப்படின்னா அவங்களோட வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோ, இல்லை அப்படின்னா வந்துட்டு நீ தான் என் உலகம் அப்படின்னு நீங்கள் கவிதை பேசி புரட்சி பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி அட்டாச்சாக இருந்தீங்க அவங்களோட எமோஷ்னலாக அப்படின்னா, யூ வில் நெவர் கெட் தம் பேக். யூ ஷுட் டிட்டாச் ஃப்ரம் தம். ஏன் நான் டிட்டாச் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, நீங்கள், நான், இந்த மொபைலு, எல்லாருமே ஒன் வே ஆர் சம் வே வைப்ரேட் ஆகும். ஓகே, இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணுது. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கெட்டதாக ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு உங்கள் லைஃப்பில் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி நடந்துடும். இப்போ உங்கள் எக்ஸ் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் எக்ஸை பிரேக்கப் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பல டைம் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகே, அது போனால் எப்படி இருக்கும், ரொம்ப பயமாக இருக்குமே அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. இப்போது உங்கள் எக்ஸு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வருதா, அது ஒரு தாட். ஓகே, அந்த தாட்டோட ஓகே உங்களுக்குள்ள ஒரு பயம் வருதுல்ல, ஒரு எமோஷன். ஓகே, இந்த தாட்டும் இந்த எமோஷனும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட தாட் என்னவா இருக்கும், அந்த தாட்டோட ஒரு எமோஷன் சேரும்போது அந்த தாட் அப்படியே நடந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் எக்ஸ் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டே இருந்தீங்க தெரியுமா, அது அப்படியே நடந்திருக்கும். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளோட பிரெயின்ஸ் வந்துட்டு ஒரு தாட் நினைக்கும் போதும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதில் வர என்ன சொல்கிறது, எலக்ட்ரிக் சார்ஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வர மேக்னெட்டிக் சார்ஜ். ஓகே, இது ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சார்ஜ் வருது. ஸோ இதனால தான் நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை நினச்சி பயந்தா கூட அந்த விஷயம் அப்படியே நடக்குது. ஓகே, இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களை பற்றி நினச்சி நீங்கள் வைப்ரேட் ஆகிறத ஸ்டாப் பண்ணணும். அதாவது உங்களோட எனர்ஜி அவங்கள்ட்ட போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் அவங்கள பற்றி நினைக்க சிந்தனை வர உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு பெரிய லா ஆஃப் அசெப்ஷன் நினைக்கிறேன். வேற ஒரு ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி வில் ஃப்ளோஸ். இதை தான் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்லே சொன்னேன். ஓகே, அது என்னன்னா, நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நினச்சிட்டு இருப்போம் சின்ன வயசில் வந்துட்டு ஒரு பிடி பீரியடாகட்டும், இல்லை அப்படின்னா நம்ம மேனேஜர் வந்துட்டு நம்மள்கிட்ட கொஸ்டின் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே அவங்க பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அது எல்லாமே இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எனர்ஜி. உங்கள்கிட்ட ஒரு எனர்ஜி போய்கிட்டே இருக்குது.
ஸோ இவென்ச்சுவலி நீங்கள் என்ன நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஓகே, அதே மாதிரி உங்கள் எக்ஸ் வந்துடணும்னு நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்கும்போது உங்களோட எனர்ஜி அப்படியே அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். வேர் நீங்கள் எதிர்பார்க்கணுன்ற விஷயம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சரி, நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி நடக்காது. ஸோ உங்களோட எனர்ஜியை ஃபுல்லாக யூ ஹாவ் டு ரீடைன். ஓகே, உங்கள்கிட்டேருந்து போகிற நீடி எனர்ஜி ஃபுல்லாக நீங்கள் ரீடைன் பண்ணணும். ஓகே, அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் உங்கள் எக்ஸை திருப்பி கொண்டு வர முடியும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி, ஒரு பதில் என்னன்னா, நிஜமாலே உங்கள் எக்ஸு தேவையா? இதை நான் உங்கள்கிட்ட பல டைம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கெலாம் நான் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, நான் எல்லா வீடியோலையும் இன்டெரக்டாக உங்களை மூவ் ஆன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். அதாவது என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ தவிர நான் மூவ் ஆன் எக்ஸ்பேக் சீரீஸு எல்லா சீரீஸும் நான் போட்டிருப்பேன். இன்டெரக்டாக உங்களை நான் மூவ் ஆன் தான் சொல்லுவேன். ஏன் மூவ் ஆன் ஆக சொல்கிறேன்னா, நீங்கள் மூவ் ஆன் ஆனால் தெளிவாக முடிவெடுத்துக்கலாம் அவங்க நம்ம லைஃப்க்கு சூட் ஆவாங்களா இல்லையா அப்படின்றத. ஓகே, நீங்கள் மூவ் ஆன் ஆகாமல் சும்மா வந்துட்டு நோ கான்டாக்ட்ல இருந்து நான் எக்ஸை திருப்பி கொண்டு வர போகிறேன். ஆப்வியஸாக அவங்க வந்தாலும் நீங்கள் டெஸ்பரேட்டாக இருப்பீங்க, அதே மாதிரி நீடியாக இருப்பீங்க, அதே மாதிரி இன்செக்யூராக இருப்பீங்க, டாக்ஸிக்காக இருப்பீங்க, வீக்காக இருப்பீங்க. ஸோ இவென்ச்சுவலி அவங்க திருப்பி போயிடுவாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், இது கேரண்டீட். ஓகே, நீங்கள் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் ஆகுது. ஓகே, மூச்சு வாங்க பேசியிருக்கேன். ஸோ அதுக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், சும்மா அதை சொல்லணும்னு சொன்னேன். சரி, இப்போது அதனால் இந்த எனர்ஜி ரிட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். இதில் வந்துட்டு நான் நிறுத்தியிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, அப்சர்வ் ஸ்டேட். இது ரொம்ப உங்களுக்கு ஒரு இல்லீகல் கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஓகே, இந்த எனர்ஜி ரிட்டென்ஷன் நம்மளுக்கு எப்படி போகும்னா, ஒன்று அவங்கள பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, இல்லாட்டி அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கிறது. ஓகே, இல்லை அப்படின்னா அவங்க ஃபோட்டோஸ், மெசேஜஸ் இதெல்லாம் பார்த்து திருப்பி அந்த மெமரிஸ்குள்ளே டுவெல் ஆகிறது. இதெல்லாம் தான் உங்களை வந்துட்டு எனர்ஜியாக திருப்பி அவங்களுக்கு சென்ட் பண்ண வைக்கும். அதாவது நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்க உங்கள்கிட்ட எனர்ஜி போயிட்டுருக்கும். இதுதான் இப்படி நடக்குது. ஓகே, இப்போ அப்சர்வர் ஸ்டேட்னா என்ன? அப்சர்வர் ஸ்டேட்டை வச்சு நீங்கள் எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வரணும்? ஓகே, அதாவது இது நீங்கள். ஓகே, இப்போது உங்களால் ஓகே உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்றத கேட்க முடியும். ஓகே, அதே மாதிரி சுற்றி நடக்கிற ஃபிசிக்கல் ரியாலிட்டியை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு பசிக்குது, உங்கள் மைண்டு தோசை சாப்பிட சொல்லுது, இல்லை நீங்கள் பசிக்குது போய் தூங்க சொல்லுது, ஏதோ ஒன்று சொல்லுது அப்படின்னா உங்கள் மைண்ட் இதை தான் சொல்லுதுன்றதை உங்களால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஓகே, உங்களால் அதை கேட்க முடியும், பார்க்க முடியும். யூ கேன் ஏபிள் டு சீ தட். ஓகே, உங்களால் அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியும் சரி, உங்கள் மைண்டையும் சரி உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். நீங்கள் என்ன சிந்தனைகள் வருது, உங்களுக்குள்ள என்ன தாட் வருது, அவங்க மெசேஜை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பீங்க, போய் உங்கள் எக்ஸோட மெசேஜஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் தாட்டு சொல்லும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் மைண்டுக்குள்ளே வந்த அந்த தாட்டை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் அதை அப்படியே அப்ளை பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ நான் உங்களை என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு தாட் வருது அப்படின்னா ஜஸ்ட் அப்சர்வ் இட். ஓகே, அப்சர்வ் பண்ணுங்கள், அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். இனிமேல் உங்களுக்கு எப்போல்லாம் உங்களோட எக்ஸுக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், இமெயில் பண்ணணும், இந்த மாதிரி தோணுதோ ஜஸ்ட் அப்சர்வ் இட். ஓகே, இது நானே சொல்லலை, எனக்குள்ளே இருக்கிற மைண்டு தான் சொல்லுது, என்னோட பிரெயின் தான் சொல்லுது. ஓகே, உங்கள் பிரெயின் என்ன பண்ணுதுன்னு கூட உங்களால் பார்க்க முடியும். ஓகே, நீங்கள் அதுக்கெல்லாம் மேலே யுவர் ட்ரூ கான்சியஸ்னஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி, நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்கான். ஓகே, அவனால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்கள். இது மாதிரி உங்கள் ஆளை பற்றி வர சிந்தனைகள், உங்கள் ஆளை பற்றி பேசணுன்ற அந்த வார்த்தைகள், அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ பார்க்கணும், மெசேஜ் பார்க்கணுன்னு வர எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட் சீ இட், ஜஸ்ட் அப்சர்வ் இட். அப்படியே பாருங்கள். ஓகே, சரி, இப்போ வந்துட்டு பாவா அவளோட ஃபோட்டோஸ் போய் பார்க்கலாம். அப்படியா, சரி பார்க்கலாம், இவ்வளோ தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, அது கூட வந்துட்டு இல்லை நான் ஃபோட்டோஸ் அப்புறம் பார்க்குறேன், அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் அதை மறக்கடிக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறது, அது கூட நீங்கள் டுவெல் ஆகி கனெக்ட் ஆகி அந்த ஃபோட்டோஸையும் போய் பார்த்துடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தாட் என்ன சொல்லுதோ அதை கவனிங்க. அது சொல்கிறதே 1-2 லைன் தான் இருக்கும். வா அவளோட கதையை போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுதா? ஓ அப்படியா, சொல்கிறேன், இவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் பதிலும் சொல்லக்கூடாது. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை ஃபுல்லாக ரிசீவ் பண்ணுங்கள். அந்த தாட் என்ன சொல்லுதோ அப்படியே ஃபுல்லாக ரிசீவ் பண்ணுங்கள். அவளோட ஃபோட்டோஸ் போய் பார்க்கலாம் எப்படின்னு உங்கள் தாட் சொல்லுதுன்னா அதை ஃபுல்லாக கேளுங்க. கேட்டுட்டு ஓ அப்படியா, சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆக்ஷனே எடுக்காதீங்க. ஓகே, பண்ணுறேன்னு சொல்கிறதோட நிறுத்திக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஆக்ஷன் தராமல் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்க்க போது
உங்களால் அந்த டிஃப்ரென்ஸை பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அப்படியே எப்போல்லாம் உங்கள் எக்ஸோட தாட் வருதோ அப்படியே பாருங்கள், ஓஹோ அப்படியா, இது நானே யோசிக்கலையே. அந்த கிளாரிட்டி இருக்கணும், அந்த அவேர்னஸ் இருக்கணும். இது நான் இல்லை, என் மனசுக்குள்ளேருந்து வர ஒரு தாட்டு தான், இது நானே கிடையாது. அந்த அப்சர்வேஷன் இருந்தாலே போதும், யூ கேன் ஏபிள் டு கிளியர்லி எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ஷிட். அவ்வளோதான், இந்த அவேர்னஸ் தான் ஒரு கீ டேர்மே. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட திங்கிங், பேசணும்னு நினைக்கிற இது, ஃபோட்டோஸ் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ திஸ் இஸ் வாட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ். நான் கீழே ஒரு மெடிடேஷன் ஆடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை வந்துட்டு என்னோட கிளைண்ட்ஸ்க்கு தரதான். ஸோ அதை நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் காலையிலேயே மார்னிங்கும் ஒரு 10 minutes சும்மா போட்டு கேளுங்க. ஓகே, கேட்டு மெடிடேட் பண்ணுங்கள். பண்ண உங்களோட அப்சர்வர் ஸ்டேட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இவென்ச்சுவலி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இனிஷியேட் நோ கான்டாக்ட். இது வந்துட்டு ஒரு பேசிக்கான டாபிக் தான். இனிஷியேட் நோ கான்டாக்ட் அது என்னென்னா, இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இதுக்கு ஒன்றும் அழைக்கலாம் வேணாம். ஒரு நோ கான்டாக்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக ஏதாச்சும் நடந்துட்டு இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட டேரெக்டாக சொல்லிடுங்க, இல்லைப்பா நோ கான்டாக்ட் போகிறேன்னு இல்லாமல், இல்லை நீ சொல்கிறது எனக்கு கரெக்டு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக பிரேக்கப் பண்ணிவிட்டு வந்துருங்க. ஓகே, அந்த கனெக்ஷன் இருந்துச்சுன்னா கட் டவுன் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா டேரெக்டாக நோ கான்டாக்ட்லேயே போயிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே கிளாரிட்டி கிடச்சிரும். நீங்கள் மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ் வேணுமா வேணாமா அந்த கிளாரிட்டி கிடச்சிரும். அண்ட் தென் யூ கேன் ஏபிள் டு டிசைட் இட். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ வந்துட்டு என்னோடய லைஃப்பில் ரொம்ப நெகட்டிவ் எமோஷன்ஸாக இருக்குது, என்னால் எதையுமே ஹேண்டில் பண்ண முடியல, இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது, லைக் ஐ ஹவ் டு சேஞ்ச் மை லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது. இந்த லவ் பிரச்சனைன்னு இல்லை, எனக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் இருக்குது, நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ நானே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்குன்னே நான் சோல் ரீசெட் ப்ரோக்ராம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து கால் கன்சல்டேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நான் பர்சனலாக கைட் பண்ணுவேன், டீச் பண்ணுவேன். ஸோ வேணுங்கிறவங்க அந்த ப்ரோக்ராமோட லிங்க் இருக்குது, கீழே போய்ட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்ஸ், எனக்கு லவ்வில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, ஓகே, என்னோட எக்ஸ் மட்டும் எனக்கு திருப்பி வந்தால் போதும், மித்தபடி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா, அவங்களுக்குன்னே கீழே வந்துட்டு ஒரு டெஸ்ட் வச்சுருப்பேன், பசங்களுக்கு மட்டும் தான் இது. அந்த டெஸ்ட்டை போய் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, அந்த டெஸ்ட்டில் நான் கிளியராக உங்களுக்கு வந்துட்டு உங்கள் எக்ஸு கிடப்பாங்களா மாட்டாங்களான்றதுக்கு மார்க்கிங் சிஸ்டமோடு வச்சுருப்பேன். ஓகே, அந்த வெப்சைட்டில் உங்கள் எக்ஸு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சுன்னா மட்டும் என்னோடய கோர்ஸ் வாங்கி நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லை அதில் வந்துட்டு உங்கள் எக்ஸு கிடைக்க மாட்டாங்க, மூவ் ஆன் ஆகுங்கன்னு வந்துருச்சுன்னா என் கோர்ஸ் வாங்க வேணாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் பாய்ஸ் ஒன்லி. ஸோ ப்ரோக்ராம் வந்துட்டு பொண்ணு பசங்க இவங்க 2 பேரும் சேரலாம். ஸோ கீழே எல்லாத்துக்கான லிங்க்ஸும் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள்.